வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டும் கொடுக்குறோம். அதை தவிர இந்த காலகட்டத்திற்கு வேலை செய்கிறவங்க, சேவை புரிந்தவங்க அதுக்கு மேலே தன் திறமையை காட்டி இன்னும் சிறப்பாக செய்கிறவர்களுக்கு அந்த எக்ஸலன்ஸ் அவார்டும் கொடுக்கறதுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மேன்மைமிக்க விருது பெற்றவர்களில் திரு பரமநாதனும் ஒருவர். கடந்த 36 ஆண்டுகளாக அவர் தொண்டூழியம் புரிந்து வருகிறார். கோயில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் இவர் முக்கிய பங்காற்றி வருகிறார். சக தொண்டூழியர்கள் இவரை செல்லமாக மாமா என்று அழைக்கிறார்கள். என்னோடு இருக்கும் பிள்ளைகள், இளைஞர்களை கொண்டு வேலையை சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கேன். அவர்கள் இன்றைக்கு தனியாக இருந்து செய்யக்கூடிய ஒரு தைரியம் கொடுத்திருக்கேன். தெய்வ தொண்டு செய்வதனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது. அதே நேரத்தில் வீட்டில் நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பொழுது பல சிந்தனைகள் உருவாகக்கூடும். அந்த சிந்தனைகள்லாம் உருவாகாமல் பொதுவாக மக்களாக சேர்ந்து தெய்வ தொண்டு செய்வதில் நம்முடைய காலங்களில் நேரமும் வீணாகாமல் நல்ல முறையில் பயன்படுது. 42 ஆண்டுகளாக சமூக சேவை ஆற்றி வருகிறார் திரு ராதாகிருஷ்ணன். இவருக்கும் மேன்மைமிக்க விருது வழங்கப்பட்டது. 20 வயதில் அவருடைய தொண்டூழிய பயணம் தொடங்கியது. எப்பொழுதும் மற்றவர்களை முன்னிறுத்தி செயல்படுகிறார் திரு ராதாகிருஷ்ணன். நம்ம மன திருப்திக்கு தொண்டு செய்கிறோம். அதாவது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு 62 வயசு ஆகுது. எனக்கு ஃபெயிலியர்னு எனக்கு தெரியல. ஏதோ கஷ்டம் நஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை மட்டும் ஓடிட்டு இருக்குது. அதே மன திருப்தியா இருக்குது. என்னால முடிஞ்ச அளவுல எவ்வளவு எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு முன் இவ்விருது வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதுவரை 272 சமூக சேவகர்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டு டென்னிஸ் ரோம் மாஸ்டர்ஸ் போட்டியின் 3